வணக்கம் வெண்புரி யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குன்னே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வைக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கங்க. T20 வேர்ல்டு கப்போட கடைசி சூப்பர் 8 மேட்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கு இடையில் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று மேட்சஸ் ப்ரெடிக்ஷனில் எந்த மாதிரிலாம் வந்துருந்தது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் அந்த விஷயங்கள் இனிமேல் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ அதை பேசிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் டைம் எடுத்துரும். ஓகே, இப்போ டைரெக்டாக நம்ம இந்த மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் வந்துடலாம். வென்யூ வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் வின்சென்ட் அர்னால்ட்ஸ் வேலா கிரவுண்டு, செயின்ட் வின்சென்ட் அப்படிங்கிற கிரவுண்டில் நடக்குது. ஸோ இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட்டு, சின்ன சின்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் கடைசியாக கேப்டன் ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கிற அமைப்புப்படி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் முழுமையாக பாருங்கள் வீடியோவை. கடைசியில் இருக்கிற கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். கடைசியில் தொடர்ச்சியாக பாருங்கள். ப்ளஸ் வந்து நம்ம வின்னிங் டீம் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துட்ருக்கோம், எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறத. அதுவும் முன்னாடியே இந்த டீம் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறத தாண்டிலும் எப்படியெல்லாம் ப்ராஃபிட் பண்ணலாம் எந்த இடத்துல அப்படிங்கிறதையும் டீச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல இந்த இடத்துல இப்போ எடுத்துக்கலாம், எப்போ மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பர்சனலாக எனக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது டெலிகிராம் மெசேஜ் மூலிமா. அதுக்கான காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். மற்றபடி கால் பண்ணுறது மற்ற விஷயங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் வீடியோ போடுறது இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும். என்னுடைய நம்பர் 8526109888. ஸோ இது யார் காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்லி வின்னிங் டீம் மட்டும் தெரியணும். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அந்த எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். எந்த இடத்துல பெட் எடுக்கலாம், எந்த இடத்துல பெட்டை மிஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிகிறவங்க மட்டும் இதை ஜாயின் பண்ணிக்க. மற்றவங்க யாரும் இதில் கலந்துக்க வேண்டாம். ட்ரீம் 11 பற்றி இந்த குரூப்பில் வராது. ஓகேங்களா? அது தனியாக பண்ணிகிட்ருக்கோம். அதை ஸ்டாப் கூட பண்ண போகிறோம். சரிங்களா? அது வேறு விஷயம். ஓகே, இப்போது இந்த கிரவுண்டு பிச் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 6 T20 மேட்சஸ் நடந்திருக்குது. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 5 முறையும், பேட்டிங் செகண்டு 1 முறையும் ஜெயிச்சிருக்கு. லேட்டராக ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிற பிச்சு. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு இந்த பிச்சு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பேட்டிங் செகண்ட் ஒரே முறை தான். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 136 அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப லோயஸ்ட் ஸ்கோராக இருக்குது. டுடே மேட்சும் எப்படி பிச்சை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்குங்க. ஹை ஸ்கோராக 159 பங்களாதேஷ் அடிச்சிருக்கு. 6 மேட்ச்சு தான் அப்படிங்கும்போது பிச் ரிப்போர்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. உடனே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் ரொம்ப லோவாக இருக்குன்ட்டு ரொம்ப கம்மியாகவே போகணும்னு இருக்காது. ஒருவேளை பிச்சு நல்லா இருந்தால் கொஞ்சம் ஸ்கோர் வரலாம். முக்கியமான மேட்ச்சு இப்போ பவுலிங் பேஸில் இருக்க வாய்ப்பு உண்டு தான். பட் ஆனால் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நைட்டு நடக்கக்கூடிய மேட்சை பொறுத்து இது மாறும். ஓகேங்களா? ஒருவேளை ஆஸ்திரேலியா லாஸ் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சு, ஆஸ்திரேலியா வின் பண்ணிச்சு அப்படின்னா கதை வேறு மாதிரி ஆயிரும். பட் ஆஸ்திரேலியா ஒரு வேளை லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஆப்கான் ப்ரியாரிட்டி அதிகமாகுது. அப்போது இந்த மேட்ச் ரொம்ப பரபரப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை நோட் பண்ணி இதுக்கு டீம் மேக் பண்ணணும். ஓகே, லோ ஸ்கோராக 85க்கு 10 நேபாள் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஸ்கோரிங் பேட்டர்ன் செக் பண்ணி பார்த்துங்க. பிலோ 150 தான் நிறையா ஸ்கோர் வந்திருக்கு. 152 and 169 2 தடவையும், 170க்கு மேலே இது வரைக்கும் ஸ்கோரே வந்ததில்லை. ஸோ லோ ஸ்கோர் ட்ராக்காக இருக்க சான்சஸ் அதிகம். ஓகே, அடுத்தது கிரெடிட்டை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மேட்ச்சுக்கு 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் மட்டும்தான் இருக்கார். பிக்கார் நாட்டு தான், இவர் தான் டாப் கேப்டன் ஆப்ஷனும் கூட, டாப் விசி ரெண்டுமே இவர் தான் இருக்கார். ஆப்கானிஸ்தான் ஒரு வேளை லூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இவரை பிக் பண்ணாமல் கூட போகலாம். இந்த ஒரு கான்செப்டை மட்டும் உள்ளே எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் ஆப்கான் வின் பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். பவுலிங்கில் மோஸ்ட்லி டாப் பிளேயராக இருக்கிறது பழைய நண்பர்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆப்கான் ஒன் சைடாக வின் பண்ணால் ரஷீத் கான் ஓகே. பட் ஈக்குவல் ஃபைட்டாக வின் பண்ணும்போது டாப் பிக்காக இருக்கக்கூடிய பவுலர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கும் போது ரஷீத் கானே கூட உள்ளே வராமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும், அந்த டாப் பிக் பவுலர் எந்த டீம்லேருந்து வருவாங்க, எங்கே மிஸ் ஆவாங்க அப்படின்னு. டஃப் ஃபைட் அப்படின்னா, டஃப் ஃபைட் பண்ணி ஆப்கான் ஜெயிக்குதுன்னா ரஷீத் கான் இல்லை. ஒன் சைடாக ஜெயிக்குதுன்னா மட்டும் ரஷீத் கானை உள்ளே எடுத்துக்கலாம். இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்த்துக்குங்க.
ஒருவேளை லாஸ் ஆனாலும் ரஷீத் கான் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாறுறக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இது கேட்டுட்டு உள்ளே வந்துட்டார், 30 பாயிண்ட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது இன்னொரு ரகம். பட் ஒன் சைடு மேட்சாக நடந்தால் மேபி கேப்டனாக கூட வரலாம். இந்த சுச்சுவேஷன் 3 சுச்சுவேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை பொறுத்து தான் அவர் வருவார். ஸோ நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் உள்ளே வச்சுக்கோங்க. அடுத்தது 8.5 பொறுத்த வரைக்கும் குர்பாஸ், ஐஜார்டன், ஃபரூக்கி, சாஹிப் அல் ஹசன் இந்த 4 பிளேயர் இருக்காங்க. பிக் 2 or 3, 2ங்கிறது அந்த இடத்துல போடல. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துடுது, கொஞ்சம் அவசரமாக அதை ரெடி பண்ணுறோம், அதனால் அதை பார்த்துக்குங்க. 2 அல்லது 3 பிளேயரை இங்கே ஃபிட் பண்ணணும். ஸோ 8.5 கிரேடை பொறுத்த வரைக்கும் ஏன் 3 பிளேயர் வரைக்கும் போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ரஷீத் கான் மிஸ் ஆகும்போது கம்பல்சரி இங்கே 3-4 பிளேயர் கூட வர ஒரு சான்ஸ் இருக்கும். ரஷீத் கான் எடுக்கிற பட்சத்தில் 2 or 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். 8.5 கிரேடிட்டை பொறுத்த வரைக்கும். 8 கிரேடிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பிளேயர் இருக்காங்க. 3 பிளேயருமே முக்கியமான பிளேயர்ஸ் பங்களாதேஷோட பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஒருவேளை இந்த இடத்துல பங்களாதேஷ் வின் பண்ணுதுன்னா இங்கே 2 பிளேயர் கம்பல்சரி வரும். மினிமம் 2 பிளேயர் கம்பல்சரி வர்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே லைனப்புக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன். லைனப்பில் ஏதாவது ஒரு பிளேயர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சின்னதாக அந்த கால்குலேட்டர் மட்டும் மாற்றி வச்சுக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. பங்களாதேஷ் வின் பண்ணுது அப்படின்னா 2 பிளேயர் கம்பல்சரி இங்கே வர்ற மாதிரி இருக்கும். 3 பேருமே பவுலர்ஸு. ஸோ 2 பவுலர் இன்னானால் தான் இங்கே பங்களாதேஷ் ஜெயிக்க முடியும். இதுவே பங்களாதேஷ் ஒன் சைடாக லாஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு பிளேயர் தான் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, இந்த 3 பிளேயரில் இது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது 7.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 பிளேயர் இருக்காங்க. நைஃபு, நபி, நவீன் உல்கக், லிட்டன் தாஸ், மஹமதுல்லா. ஓகே, ஸோ இங்கே வாய்ப்பு என்னென்னா 2 or 3 அப்படிங்கிறது நார்மல் கால்குலேட்டருக்குள்ளே வந்துடும். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுலிங் பேஸில் யோசித்தோம். ஆப்கான் பக்கம் நவீன் உல்கக்கு, நபி 2 பேர் இருக்காங்க. நைஃபு போன மேட்ச் பவுலிங் போட்டு உள்ளே வந்திருந்தார். அப்படி பார்த்தா அந்த 3 பவுலர்ஸ் இங்கே இருக்காங்க. அப்போது ஆப்கான் வின் பண்ணும்போது இங்கே 1 or 2 பிளேயர்ஸ் இன்னாக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே லிட்டன் தாஸ், மஹமதுல்லா ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கூட சூஸ் பண்ணி கொண்டு போகலாம். இது வந்து 7.5 கிரெடிட்டில் உள்ள விஷயம். ஸோ இந்த கிரெடிட்டும் 8.5 கிரெடிட்டும் கவனிக்க தகுந்த ஒரு கிரெடிட் பிளேயர்ஸாக இருப்பாங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸில். அடுத்தது 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 பிளேயர் இருக்கிறாங்க. 1 அல்லது 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ இங்கே கம்பல்சரி ஒரு பிளேயராவது இருக்கணும்னு பார்த்துக்குங்க 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்கள மோஸ்ட்லி யங்கஸ்டண்டோ, ஹரிடாவெல்லாம் மிஸ் பண்ணி போகிற மாதிரி பார்ப்பீங்க. அப்படி இல்லை, அப்படி மிஸ் பண்ணி போகும்போது ஒமர் ஜாயாவது உள்ளே எடுத்துகிட்டு போய்க்குங்க. ஏதாவது ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம். அடுத்து 6.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 6 பிளேயர் இந்த மேட்ச்சில் இருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 2 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு உண்டு கம்பல்சரி. எல்லாருமே லோ பிக். கரீம் ஜனத், கரோட்டி, என் அகமது, ஜே அலி, டி ஹசன், மெஹந்தி ஹசன். ஸோ இப்படி இதில் எக்ஸைட்டாக நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என் அகமது, மெஹந்தி ஹசன் 2 டீமோட ஸ்பின்னர்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க. இதில் ஏதாவது மேபி ட்ராக்கும் பவுலிங் பேஸில் இருக்கிறதுனால ஒரு பிளேயர் அந்த வின்னிங் டீமோட பிளேயராக உள்ளே வர ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஹிடனான பிளேயர்ஸை ஃபிட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர், அதாவது எந்த டீம் சைடு நீங்கள் டீமை மேக் பண்ணுறீங்களோ அந்த டீமோட அந்த ஸ்பின்னர்ஸுக்கு பேஸ் கொடுத்து பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுறாங்க, ஒரு சின்ன டஃப் ஃபைட்டில் வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப டாப்பிக்கில் இருக்கிற ரஷீத் கான் மிஸ் ஆகி கூட ரஷீத் கான், கோரா, என் அகமது மேபி இந்த மேட்ச் விக்கெட் எடுத்து உள்ளே வரலாம். அல்லது கரீம் ஜனத்தும் பவுல் பண்ணுறா அப்படின்னா அவருக்கு கூட சின்ன வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கங்க. அடுத்தது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 75 to 100 அப்படிங்கிற இடத்துல மொத்தமாக 8 பிளேயர் இருக்காங்க. இது இப்போதைக்கு காட்டின நிலைமை. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க யாரோ ஒரு பிளேயர் வந்து கம்மியாயிட்டாங்க பர்சன்டேஜில், நீங்கள் அவரை எந்த சைடு வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வார்னர், மேக்ஸ்வெல் எடுத்து கிளன் மேக்ஸ்வெல்னு போடுறதுக்கு அதுவும் வார்னர்னு போட்டோம். ஸோ அதனால ஜி போட்டிருக்கு. அது கொஞ்சம் மாற்றி நான் சொன்னேன். இங்கே பர்சன்டேஜ் மாற வாய்ப்பு இருக்கும். இது இப்போதைக்கு எடுத்த பர்சன்டேஜ். 8 பிளேயர் இருக்காங்க. 4லிருந்து 5 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். ரொம்ப டஃப் ஃபைட்டாக போச்சுன்னா லோ பிக் பிளேயர்ஸ் உள்ள வர சான்சஸ் இருக்கும். இதை கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதில் ஆப்கான் சைடு அதிகமான பிளேயர்ஸ் 5 பிளேயர் வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கும்போது இது எப்படி இந்தியா மேட்ச்சுக்கு சொன்னமோ அதே தான். இந்தியா மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, இதே ஆர் ஹுசைன், எம் ரகுமான், சாகிப் அல் ஹசன் அப்படி இருந்தாங்க. அதில் ஆர் ஹுசைன் மட்டும் வந்திருந்தார். இதே தான் ஒன் சைடுனா. பட்
இங்கே டஃப் ஃபைட் இருக்குன்னா மேபி பங்களாதேஷில் கூட 2 பிளேயராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது கொஞ்சம் யார் ஜெயிப்பாங்கிறது கணிக்கிறது கஷ்டம்தான். பட் நீங்கள் டீமை மேக் பண்ணும்போது இந்த கான்செப்டை உள்ள வச்சு டீம் போட பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 4லிருந்து 5 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். அடுத்தது 50 to 75ல் நவீன் உல்கக், ஒமர் ஜாய், நபி. ஸோ 1 or 2 பிளேயர்ஸ் வரும். இது இப்போ இந்த இடத்த கொண்டு வந்து கிரெடிட் கூட மெர்ஜ் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எந்த பிளேயரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். அந்த மொதல் பிளேயர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதை பொறுத்து இன்னொரு பிளேயர் சூஸ் பண்ணுறதுனா உங்களுடைய சாய்ஸில் எடுத்துக்குங்க. அடுத்து 25 to 50ல் மொத்தம் 4 பிளேயர் இருக்கிறாங்க. 1 or 2 பிளேயர்ஸ் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே மோஸ்ட்லி கிரெடிட்டை வச்சு பார்க்கும்போது பவுலர்ஸை கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிற சில பிளேயர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க உங்களுடைய மைண்ட் செட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே பேட்டர்ஸ் இருக்காங்க. என்ஹெச் சாண்டோ, ஹரிடாய், லிட்டன் தாஸ் 3 பேர் இந்த இடத்துல இருக்காங்க. அப்போது எனி ஒன் பேட்டர் இதிலிருந்து இன்னாக வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு பேட்டர் இன்னும் எடுத்துக்கலாம். ஒரே டீம்லேருந்து இருக்காங்க. அதனால தான் 1 or 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். மேக்ஸிமம் 4 பிளேயர் இடத்துக்குள்ள 2 பிளேயர் கூட சான்சஸ் இருக்கும் தான். பட் ஒரே டீம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு பிளேயரோட நிறுத்தவும் சான்ஸ் இருக்கலாம். ஒரு வேளை ஆப்கான் ஜெயிக்கிற மாதிரியான டீமாக இருந்தால் ஒரு பிளேயரோட கூட நிறுத்திக்கிங்க. ஒருவேளை பங்களாதேஷ் வின் பண்ணால் கம்பல்சரி 2 பிளேயர் வரைக்கும் இங்கேருந்து எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது 0 to 25% அப்படிங்கிற இடத்துல மொத்தமாக 7 பிளேயர் இருக்காங்க. மினிமமாக 2 பிளேயராக வந்தே ஆகணும். ஸோ பட் என்னுடைய சாய்ஸ் 3 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் ஆப்கான் வின் பண்ணும்போது எண்ணகமது ஒரு மேபி ஒரு சான்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ் அப்படிங்கும்போது அதுவும் இன்றைக்கி ஒருவேளை ஆஸ்திரேலியா தோக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்கான் கம்பல்சரி ஜெயிச்சாகணும். அப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பவுலர்ஸ் அதாவது லோ பிக் பவுலர்ஸ் இன்னாகி ஆகணும். அல்லது பவுலிங் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால அல்லது லோ பிக் பேட்டர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதில் என்ன ஆகும்போது கரீம் ஜனத், என் கரோட்டி 3 பேருமே லோ பிக் தான். 3 பேருமே பவுலிங் ஆப்ஷனில் உள்ள பிளேயர்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அப்படியே பங்களாதேஷ் சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே டி ஹசன் பேட்டர், மஹமுதுல்லாம் பேட்டர், எம் ஹசன், ஜேஎல் இப்போ 3 பேட்டர் இருக்காங்க. இங்கே திரும்ப மெஹந்தி ஹசன் ஒன்லி 1 பவுலர். பவுலிங் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா இங்கேயும் மெஹந்தி ஹசன் தான் இருக்கார். பேட்டிங் பேஸில் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது டி ஹசன், மஹமுதுல்லா, ஜே அலி இதில் ப்ரியாரிட்டி பேஸ் டி ஹசன் முன்னாடியே வர்றாரு. பட் கிரவுண்டு சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்துட்டு மிடில் இருக்கக்கூடிய மஹமுதுல்லா, ஜே அலி இப்படி கூட ஒரு பிளேயரை ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மினிமம் 2 பிளேயர், மேக்ஸிமம் 3 பிளேயர் வரைக்கும் இதிலிருந்து ஃபிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்துங்க. அடுத்தது எல்லா மேட்ச்சுக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறதில்ல. பட் இந்த மேட்ச்சுக்கு நான் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து இப்போதைக்கு இருக்கிற கிரெடிட் அமைப்பு, இப்போதைக்கு இருக்கிற லெவல் ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அமைப்பு 3ஐயும் வச்சு எடுத்து இருக்கக்கூடிய கேப்டன் பாசிபிலிட்டி. ஸோ இது வந்து மாறும்போது பர்சன்டேஜும் கிரெடிட்டில் மாறாது. பட் லெவல்ஸில் சேஞ்ச் ஆகும்போது சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் பாசிபிலிட்டி பவுலிங்கில் தான் இருக்குது. ரசித் கான் டாப் கேப்டன், டாப் பிசி. ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பவுலிங், செகண்ட் ப்ரியாரிட்டி பேட்டிங். கிரவுண்டும் பவுலிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பவுலர்ஸ் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் எம் ரஹ்மான், டி சாகிப், மெஹந்தி ஹசன். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், ஃபரூக்கி, நவீன் உல்கக். ஸோ இதில் ரஷித் கான் மட்டும் ஒன் சைடு மேட்சாக மூவ் ஆனால் வாய்ப்பு உண்டு. ஸோ அதர்வைஸ் பசல்லா, ஃபரூக்கி, நவீன் உல்கக் இந்த பிளேயர்ஸ்க்கான கேப்டன் சான்சஸ் இருக்கலாம். ஸோ இது போல் தான் நம்ம கேப்டன் ஆப்ஷன் எடுக்கிறோம். நம்ம குரூப்லேயே இதுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட்லி ஒரு 4 days 4 மேட்சஸ் ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா 2லிருந்து 3 மேட்ச் எக்ஸைட்டாக வரும். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.